Good morning, student. I am social teacher Robert Stephen. Page number 163. போன பாடத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் சன் வர பார்த்தோம். புரியுதா உனக்கு? தமிழ் படிப்பங்க 162 பக்கம் கோள்கள். போன தடவை நம்ம போன கிளாஸில் சன் வர பார்த்தோம். இப்போ நம்ம கோள்களில் இருந்து பார்க்க போகிறோம். பிளானட்டில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 163. The words planet means wanderer. There are 8 planets in the solar system. The planetக்கு என்ன அர்த்தம்னா கோள்கள் சுற்றி வருபவர் என்று பொருள். கோள்களை சுற்றி வருபவர் என்று பொருள். அப்படிதானே? இந்த சோலார் சிஸ்டத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. They are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. 8 இருக்குது. தமிழ் மீடியம் கவனிச்சுக்க. சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. 8 கோள்கள் இருக்குது. அது என்னென்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களாகும். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களாகும். அப்படிதானே? ஆல் த பிளானட் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். எல்லா இதுவும் எல்லா கோள்களும் இப்போ சூரியனை சுற்றி வருகிறது. அப்படிதானே? சூரியன் எது கடிகார சுற்றி மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருகிறது. இவ்வாறு கோள்கள் சுற்றி நீர்வட்ட பாதை சுற்றி வருகின்றன. கோள்கள் அனைத்தும் அவள் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருகிறது. பாரு, the own axis except Venus and Uranus, the path in which planet move around the sun, is known as orbit. The 8 planets revolve in the respective orbit because of the gravitational pull in the sun. They do not move out of their path or away from the solar system. அப்போ எல்லாமும் நீள்வட்ட பாதையில் அது என்ன செய்யுது? சுற்றி வருகிறது. இந்த புக்கில் பாரு, the ancient Tamil knew that planet revolved around the sun. For example, in Tamil literature, பண்டைய தமிழர் மற்றும் சூரியனை பற்றி மற்ற கோள்களை அறிந்தனர். அதுக்கு என்ன உதாரணம்னா சங்க இலக்கியம் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்று படையில் காணப்படும் வாழ்நிற வீசும் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர். வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அப்போ பண்டைய காலத்திலேயே என்ன அறிஞ்சிருக்காங்க? சூரியனை கோள்களை பற்றி தமிழர்கள் என்ன செய்திருக்காங்க? அறிந்து வச்சிருக்காங்க. புரியுதா? அறிஞ்சு வச்சிருக்காங்க. பாரு, the 4 planets nearer the sun are called inner terrestrial planets. அதாவது சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் என்னதெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த் ஆர் மார்ஸ். எர்த் அண்ட் மார்ஸ், புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். இது இன்னர் டெரஸ்ட்ரியல் பிளானட், அதாவது உட்புற கோள்கள், புவி நிகழ்கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது உட்புற கோள்கள், சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இன்னர் பிளானட் ஆர் ஸ்மாலர் சைஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ராக். இது பாறைகளால் ஆனது. இது எதால் ஆனது? பாறைகளால் ஆன அளவில் சிறியவை. பாறைகளால் ஆனது. ஆனால் சைஸ் சில சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் பிளானட் ஹேஸ் மவுண்டன், வால்கனஸ் அண்ட் த கிரேட்டர். பள்ளத்தாக்குகள், மலைகள், குழிகள்லாம் இந்த இதில் இருக்குது. மலைகள்லாம் இருக்குது. என்னதெல்லாம் இருக்குது? பள்ளத்தாக்குகள், குழிகள் எல்லாம் இதில் என்னது? எரிமலைகள், தரைக்குழிகள்லாம் இங்கே காணப்படுகிறது. புரியுதா? சரி, அடுத்தால
த லாஸ்ட் 4 பிளானட், கடைசி 4 பிளானட், அதாவது வெளியுள்ள கோள்கள், அவுட்டர் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட். அது வந்து என்னதுன்னா ஜூபிட்டர், சட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். தே ஆர் ஆல்சோ கால்ட் கேசியஸ் கெயின்ட் அஸ்டார் பில்ட் இன் த ஃபவுண்ட் பிட்வீன் த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இது வந்து இந்த வெளிக்கோள்கள்னு சொல்கிறோம்ல, ஜோவியன் பிளானட், அதாவது வெளிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். வியாழன் வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவோம். இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பியிருக்கு. வளிமக்கோள் எனவும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் என்னதுலாம் செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள்கள் காணப்படுகிறது. அப்படிதானே கோள்கள் காணப்படுகிறது. இந்த கோள்கள் பேரை ஞாபகம் வைக்கிறதுக்கு நீ என்ன செய்வா? இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது, தமிழில் ஒரு வேர்ட் இருக்குது. மெமரி பண்ணதுக்கு, ரிமெம்பர் பண்ணதுக்கு என்ன செய்வா? மை வெரி எஜுகேஷன் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் நெப்டியூன். அது முதல் எழுத்தை மட்டும் நீ எடுக்கணும். முதல் எழுத்தை மட்டும்தான் நீ என்ன செய்யணும்? எடுக்கணும். மை வெரி எஜுகேஷன் மதர் ஜஸ்ட் ஷோட் ஆஸ் த நெப்டியூன். அப்படி தானே? மெர்க்குரி எம் எடுத்துக்க, வெரி வீனஸ் எடுத்துக்க, எஜுகேட்டட் எர்த் எடுத்துக்க, மதருக்கு மார்ஸ் எடுத்துக்க, ஜஸ்ட்டுக்கு என்ன எடுக்கணும்? ஜூபிட்டர் எடுத்துக்க, ஷோவுக்கு சேட்டர்ன் எடுத்துக்க, ஆஸுக்கு என்ன எடுத்துக்க? உரேனஸ் எடுத்துக்க, நெப்டியூனுக்கு என்ன எடுப்பா? நெப்டியூன் தான். புரியுதா உனக்கு? இதை நீ மனசில் வச்சுக்கிட்டா இந்த 8 இதையும் நீ என்ன செய்யலாம்? ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம். அப்போ இதில் என்ன பார்த்தோம்? நம்ம கோள்களில் வெளிப்புற கோள்கள் என்னன்னு பார்த்தோம். அது ஒரு மார்க் கொஷின் வரும். உள்புற கோள்கள் அப்படி தானே? வெளிப்புற கோள்கள் இன்னர் பிளானட், இன்னர் பிளானட் உனக்கு 4 பக்கத்தில் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். அவுட்டர் பிளானட் என்னது? ஜூபிட்டர், சேட்டர்ன், உரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது 1 வேர்டு கொஷின், 2 மார்க் கொஷினில் வரும். அதுக்கப்புறம் வெரி எஜுகேட்டட் மாதிரி இதை மனசில் வச்சுக்க. 8 கோள்களில் என்ன, அதுவும் 3 மார்க் 5 மார்க் கொஷினில் வரும். இதை நீ ஞாபகமாக வச்சுக்க. அப்படி தானே? தமிழில் இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, கோள்கள் வரிசையை நிறைவேற்கொள்ள மெமரிஸ்க்கு என்ன? புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்குகிறது. புது வெள்ளம் என்னது? புதன், வெள்ளம் வெள்ளி, புவியில்னா புவி, செலுத்தினால் செவ்வாய், விவாதத்தை என்னது? வியாழன், சண்டைனா என்னது? சனி, யுத்தம் யுரேனஸ், நெருங்காது என்னது? யுரேனஸ். இதை நீ தமிழில் உள்ள பையங்க நீ என்ன வச்சுக்க? ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்தால நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம வந்து கோள்களை பார்த்தாச்சு. அடுத்தால முதல் சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் என்னது? சொல்லு பார்ப்போம். சொல்லு. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? மெர்க்குரி. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் நியரஸ்ட் பிளானட் என்னது? மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் இன் த சன். மெர்க்குரி வந்து சூரியனுக்கு சிறிய கோள்களும் கூட, சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள கோள்களும் கூட. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் டைட்டி மெர்க்குரி, த மெசஞ்சர் டு காட். இது வந்து ரோமானிய கடவுளில் தூதுவராக மெர்க்குரியின் பெயரால் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. இட் இஸ் அண்ட் ஏர்லெஸ். இதில் என்ன கிடையாது? ஏர் கிடையாது. அண்ட் வாட்டர்லெஸ். இதில் என்ன கிடையாது? தண்ணியும் கிடையாது. இட் டஸ் நாட் ஹேவ் அன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டு டெம்பரேச்சர். இது என்ன செய்யும்? பகல் அதிக வெப்பமாக இருக்கும், நைட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஆஃப் டெம்பரேச்சர், அதிக வெப்பமும் இருக்கும். இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட். மெர்க்குரி கேன் வியூ த மார்னிங் ஈவினிங் வித் அ நேக்டு கண். இந்த மெர்க்குரி அதாவது புதனை நம்ம எப்போ பார்க்கலாம்? சாயங்காலமும் காலையிலையும். இது நம்ம இதை என்ன செய்யலாம்? நம்ம கண்ணால் பார்க்கலாம். இதை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். புரியுதாம்மா? சரி, இப்போ புதனை பற்றி பார்த்தாச்சு. புதனில் இதில் முக்கிய சாராம்சம் என்னது? இட் இஸ் ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் இன் த சன்.
மெசஞ்சர் காட் மெர்க்குரி, ஏர்லெஸ் பிளானட், வாட்டர்லெஸ் பிளானட். புரியுதா? இவ்வளோ தான் ஞாபகத்தில் நீ வைக்கணும். நீரோ வாயுக்களோ இதில் கிடையாது. நீரோ வாயுக்களோ கிடையாது. புதனுக்கு அடுத்தால என்ன கோள் சொல்லு பார்ப்போம். இத்தனை படித்தா என்னது? வீனஸ். புதனுக்கு அடுத்தால என்னதுமா? வீனஸ். என்னமா நம்ம வீனஸை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். த ஹாட்டஸ்ட் பிளானட் என்னதுமா? வீனஸ். ஹாட்டஸ்ட் பிளானட் என்னது? வீனஸ். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இது வந்து சன்லேருந்து சூரியன்லேருந்து ரெண்டாவது கோளாகும். வீனஸ் சன்லேருந்து இரண்டாவது கோளாகும். இட் இஸ் கால் த எர்த் ட்வின் as it is almost சேம் சைஸ் அஸ் த எர்த். எர்த்தே போல் இரண்டும் ஈக்குவலான சைஸ் தான். எர்த்தும் வீனஸும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். அப்படி தானே? இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேட்டட் பீரியட் 243 days. இது வந்து அமௌங் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். சன்னை சுற்றி வர்றதுக்கு 243 நாட்கள் ஆகுது. இது சன்னை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாட்களுமா ஆகுது? 243 நாட்கள் ஆகுது. அதன் சுழல் கோள்கள் காட்டில் அதிகமாக உள்ளது வெள்ளி தன்னைதானே சுற்றி கொள்ள 243 எடுத்துக்கொள்கிறது. யுரேனஸை போன்ற இக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கடிகாரம் சுற்றி இது வந்து என்னது? கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. ரொட்டேட் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட். மற்ற பிளானட் யுரேனஸ் இதுவும் ஆப்போசிட் சைடில் தான் சுற்றுவோம். எக்ஸப்ட் யுரேனஸ். என்னது? வீனஸும் யுரேனஸும் ஆப்போசிட் சைடில் சுற்றும். கிளாக் வடிவில் என்ன செய்யும்? சுற்றும். இட் ஹேஸ் நேச்சுரல் சேட்டலைட் லைக் மெர்க்குரி நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இது ரோமனில் உள்ள இணைப்பட கோள் உள்ளது. இது மற்ற கோளை காட்டி மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. புதன் கோளை போன்ற வெள்ளிக்கோளும் துணைக்கோள்கள் இதுக்கு இல்லை. இது துணைக்கோள்கள் கிடையாது. அப்படி தானே? அதாவது நேச்சுரல் சேட்டலைட். இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட். துணைக்கோள்கள் கிடையாது. அன்பு மற்றும் கடவுளை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளாக வீனஸ் என்ற பெயரால் இக்கோள்கள் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோள் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் பாட்டி தாத்தாரை கடை விடிவெள்ளி அதுன்னா அவங்க அவங்ககிட்ட என்ன செய்வாங்க? காமிப்பாங்க. புரியுதா? அந்தி வெள்ளி அந்த விடிவெள்ளி என்று அழைக்கிறோம். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசிக்கும் தெரியும் விண் பொருள் வெள்ளியாகும். நமக்கு பூமிக்கு ஒரு துணைக்கோள் உண்டு, நிலவு. அதே போல் இதுவும் நல்லா பிரகாசிக்கும். புரியுதா? புரியலையா? சரி, அதான் பாரு, கவனி. இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட். துணைக்கோள் கிடையாது. லைக் மெர்க்குரி. இட் இஸ் நேம்டு அப் ரோமன் காடஸ் லவ் அண்ட் பியூட்டி. ரோமில் உள்ள அழகு தேவதை பெயரை இது வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் த மார்னிங் அண்ட் த ஈவினிங். காலையும் பார்க்கலாம், சாயங்காலம் பார்க்கலாம். அண்ட் ஸோ இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால் த மார்னிங் ஸ்டார், த ஈவினிங் ஸ்டார். ஆஃப்டர் த மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. விண்ணில் ரொம்ப பிரகாசமாக நமக்கு என்ன செய்யும்? இது தெரியும். புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி வெப்பமான கோள் ஆகும். அப்படிதானே? இது வந்து வெப்பமான கோள் ஆகும். ஈவன் தோ மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் இன் த சன், வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் ஒன். அப்படிதானே? இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? நம்ம மார்ஸ் பார்த்துருக்கோம், வீனஸ் பார்த்துருக்கோம். அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எர்த் பார்க்க போகிறோம். அடுத்தால புவி வந்து ஓர் உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. லிவிங் பிளானட். புவி வந்து என்னது? லிவிங் பிளானட். த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இது வந்து சூரியன்லேருந்து மூணாவது பெரிய கோளாகும். மூணாவது இடத்துல இருக்குது. சூரியன்லேருந்து மூணாவது இடத்துல இருக்குது. இது 5வது
பெரிய கோள்கள், 5வது பெரிய கோள்கள். த எர்த் இஸ் த 3rd பிளானட் ஆஃப் த சன், 5th லார்ஜஸ்ட் பிளானட் சோலார் சிஸ்டம். இட் இஸ் கால்ட் ப்ளூ பிளானட் அண்ட் த வாட்டர் பிளானட்னு அழைக்கிறோம். இது வந்து நம்ம எப்படி அழைக்கிறோம்? இதை நிலக்கோளம், நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்க்கோளம் அண்ட் நிலக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. பிகாஸ் 3/4 ஆஃப் த எர்த் கவர்ட் பை வாட்டர். இதில் வந்து ஏன் அப்படின்னாக்கி 4/4 3 பங்கு இது நீரால் என்ன செய்யப்படுகிறது? சூழப்பட்டிருக்கு. அதில் மேலே சேட்டில் வச்சு நம்ம புவியை எடுத்தாக்கி நீல நேரத்தில் தான் நமக்கு படம் என்ன செய்யும்? தெரியும். புரியுதா? இந்த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் த இன் கிரேக் ரோமன் டைட்லி. இது வந்து ரோமானிய கிரேக்க கடவுளால் பெயரால் இது ஒரு அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு பிளானட் எது தான்? ஒன்லி எர்த். எர்த் இஸ் ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் கிரேக். அப்படி தானே? சரி, இது ஒன்லி பிளானட் நோன் சப்போர்ட் லைஃப். லைஃப் இஸ் பாசிபிள் எர்த் பிகாஸ் டு த presence of land, air and water. The polar diameter of earth is 12,714 kilometer. Equator வந்து diameter வந்து 12,756 kilometer. Earth revolve around the sun at the speed about 30 kilometer per second. The only natural satellite the earth is the moon. இதுக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள்கள் உண்டு. எதுக்கு? புவிக்கு. துருவ விட்டம் 12,740 கிலோமீட்டர் ஆகும். நிலநடு கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர் ஆகும். புவி வினாடிக்கு எத்தனை செகண்ட் சுற்றுது? 30 செகண்ட் சுற்றுது. இக்கோள்கள் நிலம், நீர் மற்றும் காணப்படுவதால் உயிர் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. புவிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் உண்டு. அது என்னதுமா? நிலவு. புவிக்கு ஒன்றே ஒரு துணைக்கோள்கள் உண்டு. அது என்னது? நிலவு. ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த் இஸ் த மூன். புரியுதா? புரியலையா? சரி, இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்? 3 கோள்கள் பார்த்துருக்கோம். ரிப்பீட் பண்ண. பிளானட்டை பார்த்துருக்கோம். பிளானட்டை முடிச்சுட்டு மெர்க்குரி பார்த்துருக்கோம், வீனஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னது? எர்த்தை பார்த்துருக்கோம். அப்படி தானே? எர்த்தை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம செவ்வாய் கிரகத்துலேருந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நான் சொன்ன ஒவ்வொரு கொஷின்னு நோட்டில் எழுது. சார் நடத்த அண்டர்லைன் பண்ணு முக்கியமான பாயிண்ட்டை. நீனே இதில் 1 வேர்டு கொஷின் தயாரி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.